வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டர்ஸ். ஆரம்பிக்கலாமா? சூப்பர் சண்டே. குமார் சண்டே. ஆனா செகண்ட் மேட்ச் சூப்பர் சண்டே. நேத்து இந்த இது ஆரம்பிக்கிற முன்னாடி நேத்துக்கு இன்னைக்கு பாரு. நேத்து வந்து பேட்டர்ஸ் டிலைட், இன்னைக்கு வந்து பவுலர்ஸ் டிலைட். நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. ஆனா கேப்டன்சி மாத்திரம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் சிஎஸ்கேல. அதாவது எவ்வளவு மட்டமா உள்ள போயிட்டு வரலாம். முதல்ல வந்து சிஎஸ்கே vs ஜிடி ஜெயிச்சது. ஜிடி சிஎஸ்கே சொல்லணும்னு ஆசைதான். எங்க ரெண்டாவது மேட்ச் எல்எஸ்டி vs கேகேஆர். ஓகே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஜிடி vs சிஎஸ்கே. ஜெயிக்க வேண்டிய மேட்ச். ஓகே, அதை பத்தி பாத்திரலாம். ஸ்ட்ரைட்டாவே எங்க தப்பு நடந்துச்சு? தப்பு மட்டும் தான் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? தப்பு தப்பு தப்பா நடக்குது. 4வது ஓவரில் முதல் இன்னிங்ஸில் இம்பாக்ட் பிளேயரை கொண்டு வந்து சாதனை படைத்த சிஎஸ்கே அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு அதுல வந்து அந்த இம்பாக்ட் பிளேயர் கொண்டு வரது யாரோட இது? மேனேஜ்மெண்டோட தான் இல்ல கோச்சோட தான்? மேனேஜ்மெண்ட் எல்லாம் உள்ள வர மாட்டாங்க, கோச்சோட தான். ருத்து உள்ள இருந்தாருல, கிரீஸ்ல இருந்தப்ப அவர் எப்படி இம்பாக்ட் பிளேயர் ஆடும்? மேபி அவங்க ஒரு பிளான் வச்சிருந்திருக்கலாம். என்னன்னா சீக்கிரம் விக்கெட் போச்சுன்னா, அதாவது குவிக் விக்கெட்ஸ் போச்சுன்னா நம்ம சர்ஃபராஸ் இம்பாக்டா கொண்டு வரலாம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம கிட்ட லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனே இல்ல. சரி, ஸோ கால்ட் இதே மாதிரி 7 விக்கெட் போயிருந்தாலும் சர்ஃபராஸ் வராம இதே வந்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏன் சர்ஃபராஸ் 11ல இல்ல? ஏன் ஊர்வில் பட்டேல வந்து நீ வந்து இந்த மாதிரி ஒரு இதுல வந்து ஜெயிச்சுதானே வந்தீங்க? சிஎஸ்கே தோத்தே டீமை மாத்தாதே, ஜெயிச்சதுக்கு டீமை மாத்துறீங்க, அப்ரோஸ் ஏன் மாத்துறீங்க அப்படிங்கறத எனக்கு புரியவே இல்லை. ஒருவேளை வந்து 7 மேட்ச் வந்து ஊர்வில் பட்டேலுக்கு, 7 மேட்ச் வந்து சர்ஃபராஸ்க்கு, அப்புறம் 7 மேட்ச் வந்து ஊர்வில் பட்டேலுக்கு அப்படின்னு ப்ரீ மெடிடேட்டடா ஆல்ரெடி பிளான்ல இருந்திருந்தா மட்டுமே இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 11ல வந்து சர்ஃபராஸ் இல்லாம போனது வந்து நேத்து நான் சொல்லும் போது என்னோட பிளேயர் டு வாட்ச் அவுட் வந்து சர்ஃபராஸ்ன்னு சொன்னேன். நான் அதுவும் 100 அடிப்பாருன்னு சொன்னேன். அப்புறம் சரி ஓகே, ஊர்வேல் பட்டேல் சரி சர்ஃபராஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஓகே கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஆஹா உள்ள வந்தாரு அப்படின்னு பார்த்தா முதல் பாலே அவுட். இதுக்கு ஏன் இப்படி? எனக்கு அதான் ஒண்ணுமே புரியவே இல்லை. ஃபார்முக்கே வராத கெய்க்வாடு வந்து பேட்டிங் 50 அடிக்காத கெய்க்வாடு, பெருசா இன்னிங்ஸே ஆடாத கெய்க்வாடு வந்து இன்னைக்கு நல்லா ஆடுறாரு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதோ ஆடினாரு. ஆக்சுவலா விக்கெட் போகாம இருந்தா இன்னைக்கு கெய்க்வாடுக்கு நல்லா பேட்ல பட்டுச்சு. விக்கெட் போகாம இருந்தா இவர் நீ வந்து அந்த 14வது ஓவருக்கு அப்புறம் அடிச்ச கெய்க்வாடு அதெல்லாம் சொல்லாத. ஃபர்ஸ்ட் 2 பால் 4. இல்ல, நான் அதான் தெளிவா உனக்கு சொல்றது கேள. ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபுல்லா சஞ்சு வந்து மெயின்டைன் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் கெய்க்வாட் வந்தாரு. முதல் 2 பாலே 4, ரெண்டுமே ஆஃப் சைடு ஒன்று லெக் சைடு ஒன்று காட்டிட்டாரு. அதுக்கப்புறம் சஞ்சு விக்கெட் போனதுக்கு அப்புறம் ருத்ராஜ் வந்து ஓகே நம்ம தான் ஆங்கர் இன்னிங்ஸ் ஆட போறோம்னு சொல்லி, ஆங்கர் இன்னிங்ஸ் தான் என்ன தெரியுமா? 6 பால் இருக்கு ஓவர்ல அப்படின்னா அந்த பக்கம் இருக்கிறவனை அடிக்க விட்டுட்டு அவனுக்கு சிங்கிள் தட்டி கொடுக்கறது. அந்த பக்கம் இருக்கிறவனுக்கு ஒரு பால்ல அடிக்க கொடுப்பேன், மிச்ச பால்ல நானே ஆடி டாட் பண்ணிடுவேன்னா அது ஆங்கர் இன்னிங்ஸ் கிடையாது. அதாவது 10 ஓவர் விளாண்டு இருக்கிற பட்சத்துல இவர் வந்து கிட்டத்தட்ட 40 பால் பக்கம் பிடிச்சிருக்காரு ருத்ராஜ் கெய்க்வாடு. 40 பால் பிடிச்சி 35 ரன்னோ 32 ரன்னோ அடிச்சிருக்காரு. அந்த பக்கம் இருக்கிற பேட்ஸ்மேனுக்கு தான் நீ பேட்டிங்கே கொடுக்கலையே. அப்புறம் அந்த பக்கம் இருக்கிற பேட்ஸ்மேனுக்கு கிடைக்கிற பால்ல அடிக்கணும் தான். ஆல்ரெடி இவர் ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுறாரு, நான் அடிக்கணுங்கிற கேம் தான் இருக்கும்போது அவங்க எல்லாம் அடிச்சு அவுட் ஆயிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது சிங்கிள் ரொட்டேட் பண்றது, சிங்கிள் எடுக்கிறதுங்கிறது அதுவும் கிரிக்கெட் தானே. ஏன் அதை பண்ணக்கூடாது? 66 டாட் பால்ல 30 சிங்கிள் எடுத்திருந்தா நம்மளோட டீம் ஸ்கோர் 180. ஸோ அந்த 30 சிங்கிள் எடுக்காம ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணாம அடுத்த வர பேட்ஸ்மேனுக்கு கரெக்டான டைமிங்ல பேட்டிங்கும் கிடைக்காம பால ஃபுல்லா நான் தின்னுட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் இருக்கிறவன் அடிக்க சொல்லி அவுட் ஆனதுக்கப்புறம் 14th ஓவருக்கு மேல ஆப்வியஸா அதுக்கப்புறம் நல்லா ஆடினாரு. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல, சூப்பரா தான் ஆடினாரு. பட் சான்ஸே எடுக்க சொல்லவே இல்லை. நான் ருத்ராஜ் கைக்கோட சான்ஸே எடுக்க சொல்லவே இல்லை. தேர்ட் மேனுக்கு சிங்கிள் அடிக்கிறதுங்கிறது வந்துட்டு எல்லா ஓடிஐ மேட்ச்ல ஆடிருக்கோம், டெஸ்ட்ல பண்ணிருக்கோம், எல்லாமே பண்ணிருக்கோம். ஒரு தேர்ட் மேனுக்கு சிங்கிள் கொடுக்கறதுங்கிறது ஈஸி. இன்னொன்னு, இது ஒன்றும் உனக்கு வந்து ஒரு ஏலியன் பிச் கிடையாது. சேப்பாக்ல ஏன் இது அப்படின்னு தானே உனக்கு. சேப்பாக்ல ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கறதான் விஷயம். ஏன்னா முழுக்க முழுக்க இந்த கேம் நம்ம கண்ட்ரோல்ல இல்லாம போனதுக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஹை ஸ்கோரிங் கேமா இல்லாம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ஸ்கோரிங் இல்லாம போனதுக்கும் காரணம் அந்த டாட் பால்ஸ். அது எல்லாமே ருத்ராஜ் ஆடின டாட் பால்ஸ் தான். என்னதான் கடைசியில் அவர் மேக்கப் பண்ணனாலும் அந்த பக்கம் இருக்கிற ப்ரெஷர்ல எந்த பேட்ஸ்மேனும் நிக்கவே இல்லை. ஆங்கர் இன்னிங்ஸ் வந்து நம்ம சஞ்சு ஆடுறாருன்னா நல்லா பார்த்தோன்னா அந்த பக்கம் அடிச்சு ஆடிட்டு இருப்பாங்க. சஞ்சு வந்து தட்டி தட்டி கிடைக்கிற பால் எந்த பாலை போட்டீங்கன்னோ அந்த பாலை 6 அடிப்பாரு, சிங்கிள் தட்டி கொடுப்பாரு. அது ஏன் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து சூப்பரா போச்சு. ஓகே, இன்னைக்கு ஒரு லோ ஸ்கோரிங் கேம்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனா லோ ஸ்கோரிங் கேம்னா என்னன்னா 180 அப்படின்னு நினைச்சேன். ரொம்ப லோ ஸ்கோரிங் இல்ல, ஒரு மீடியம் ஸ்கோரிங் கேம். ஆனா கெய்க்வாட் வந்து ஸ்டார்டிங்ல சிங்கிள் எடுத்தா அப்படி ஆப்போசிட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் 4 பேட்ஸ்மேனுமே ஆடல. சாம்சங் அவுட்டு, உர்வில் பட்டேல் அவுட்டு, சஃப்ராஸ் கான் அவுட்டு, பிரவிஸ்க்கு 9 பால் 7 பாலோ 9 பாலோ பிடிச்சாரு. படவே இல்லை, பேட்ல படவே இல்லை. அதுக்கப்புறமும் டூபே வந்த அப்படி டூபே வந்தும் இனிஷியலா எதுவும் அடிக்கல. நீ நல்லா மேட்ச் பாத்தியா இல்லையா? டூபே 5 பால்ல 8 ரன் 9 ரன் இருந்தாரு.
தூபேக்கு 4 போச்சு, ஃபர்ஸ்ட் ஓவர் 2 போறா. 4 போச்சு, 2 4 போச்சு. இனிஷியலா அடிக்கலான்ட்டு இல்ல, மிடில்ல வந்து திணறிட்டாரு. இனிஷியலான 10 பால்ல நல்லா தான் தூபே அடிச்சான். ஆப்வியஸா என்ன சொல்றதுன்னா, அந்த தூபேக்கு வந்துட்டு தூபே வந்து டோட்டலி ஃபார்ம் அவுட். அது வந்து ஆப்வியஸா சிக்ஸே வரல. 6 ஒரு சிக்ஸ் அடிச்சாரு. எனக்கு தூபே ஃபேக்டர் வந்து கரெக்டான ஃபேக்டர் தான். ஸ்பின் இருக்கும்போது தான் அனுப்பிச்சாங்க. ஆனா எல்லாமே ஒரு மாதிரி வித்தியாசமா ஸ்பின் யூஸ் பண்றாங்க. ரஷித் கான் இன்னைக்கு ஒரு ஓவர் தான் ஸ்பின்னே இல்ல. அதுவும் இல்லாம நீ வந்து இவரு இந்த லாஸ்ட் ஓவர் ஸ்பின் போட்டாரு, தில்ல கொடுத்து ஸ்பின்ன கொடுத்து எடுக்கிறாங்களே. ஜிடி டாஸ் ஜெயிச்சு சேஸ்ன்னு ஒண்ணு எடுத்தாங்க. ஆப்வியஸா எல்லாருமே சேஸ் தான் எடுக்கிறாங்க. மத்தியான கேம் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுப்பாங்க நான் நினைச்சோம். நம்ம டாஸ் ஜெயிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் எடுத்திருக்க போறோம். பட் அப்ரோச் எல்லாருமே சொல்றது என்னன்னா, இம்பாக்ட் பிளேயர் வந்து முன்னாடியே கொண்டு வந்தது, அதாவது அந்த இடத்துல கொண்டு வந்தது தப்பு. அதுவும் இல்லாம இம்பாக்ட் பிளேயர் வந்ததுனால முகேஷ் சௌத்ரிங்கிற ஒருத்தர் வரல. நம்மளுக்குமே பவர் பிளேல முகேஷ் சௌத்ரி இருந்திருந்தானா செம்ம சேஞ்ச் இனிஷியல் ஓவர். விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கும். ஏன் அவன் சூப்பரா பேட்டிங்ல சாய் சுதர்ஷன் சூப்பரா ஆடினான். ஸ்லோ அவன் கேம் என்னவோ அதை ஆடினா போதுங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்து அவன் ஆடினான். கில் கூட கொஞ்சம் இறங்கி இறங்கி அடிச்சா அப்படி, பட் சாய் சுதர்ஷன் அப்படி கிடையவே கிடையாது. இல்ல, கூலா கில்லோட ரோல் காமா அதானே. கடைசி. சாய் சுதர்ஷன் வந்து தட்டி தட்டி ஆடுறதும் இறங்கி அடிக்கிறதும் தானே கில்லோட ரோல். தேர்ட் ஓவர் எதுக்கு ஜேமி ஓவர்டனுக்கு கொடுக்குற ஒரு சிக்ஸ், அது வந்து மேல போட்ட பால் சுபம் கில் அடிச்சதுனால நீ தேர்ட் ஓவர் எதுக்கு ஜேமி ஓவர்டனுக்கு கொடுக்கணும்? அந்த ஓவர் 2 அன்சோல் கம்போஜ்னு ஒருத்தன் அந்த பக்கம் உசுர கொடுத்து போட்டுட்டு இருக்கான். ஒரு ரன் 2 ரன் கொடுத்துட்டு கம்பேக் புல் பேக் பண்ணிட்டு இருக்கான். யாருமே இல்ல ஹெல்ப்புக்கு. முகேஷ் சௌத்ரி இருக்கும் போது அது ஒர்க் அவுட் ஆச்சு. அகில் குஷனுக்கு 2 ஓவர் கொடுத்துருக்கலாம். அகில் ஹுசேனுக்கு தேர்ட் ஓவர் கொடுத்துருக்கணும். அதுவும் ஒரு விஷயம். ஆனா 7th ஓவர் வந்து நூறு வந்தாரு. அதுக்கப்புறம் குர்ஜப்னீத்துக்கு இடையில ஒரு ஓவர் கொடுத்தாங்க, ஸ்பின் ஷாக் பண்றேன்னு சொல்லிட்டு. இடையில வந்து குர்ஜப்னீத் இடையில ஒரு ஓவர் கொடுத்தாங்க. அது ஒரு 15 ரன் அடிச்சு போட்டாங்க. எதுக்கு அது அப்படின்னு தெரியவும் இல்லை. இப்ப டெத்துல வந்து நமக்கு சிவம் டுபேக்கு ஒரு ஓவர் கொடுத்தாங்க, 7 ரன் என்னமோ தான் கொடுத்தாரு. அதுவும் கூட ஓகே தான், பெருசா இது இல்ல. பவர் பிளேல ஆப்வியஸா அவங்க 60 அந்த ஒரு நல்ல ரன் ரேட்ல போயிட்டு அவங்க வந்து விக்கெட் விடாம ஆடினா அது ஜிடி மேட்ச் ஜெயிச்சிருவாங்கன்னு நமக்கு தெரியும். அதுதான் கடைசியில நடந்துச்சு. இன்னுமே ஜிடி வந்து மிடில் ஆர்டர் வந்து அவ்வளவு சிறப்பா எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நமக்கு போன மாதிரி அவங்க விக்கெட் போயிருந்தா இந்த மேட்ச் நமக்கு எழுத இருந்திருக்கும். ஸ்டார்டிங் 3 விக்கெட் போயிருந்தா போதும். நமக்கு போன மாதிரி எல்லாம் போகணும்னு அவசியமே இல்லை. 3 விக்கெட். சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர், சுபம் கில் இவங்களை வந்து மினிமம் 10 ஓவருக்குள்ளார நீ எடுத்துட்டேன்னா ஜிடி அது ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம கையில தான் மேட்ச் இருந்தது. ஆக்சுவலா விக்கெட் அவங்க கொடுக்கவே இல்லை. ஆக்சுவலா நம்ம எடுக்கணுங்கிறதுக்காக நம்ம பாலும் போடல. நம்ம வந்து ஸ்டெம்புக்கே யாரும் போடல. மேக்ஸிமம் ஸ்டெம் டு ஸ்டெம்ப் யாருமே எனக்கு ஸ்டெம்ப் நோக்கி யாரும் போடவே இல்லை. ஏன்னா எனக்கு அவங்க வந்து கேட்ச் கொடுக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா வெறும் 157 ரன் தான், பிச்சு நல்லா தான் இருக்கு. அவங்க கேட்ச் கொடுக்க வாய்ப்பே இல்லை. அவங்க தட்டி தட்டி தான் ஆடிட்டு இருந்தாங்க. எல்லா பாலும் சிங்கிள் எடுத்தாங்க மெயினா. அதுதான் சொல்றேன், அந்த 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 டாட் பால் டிஃபரன்ஸ். அதாவது நேத்து சாட்டர்டே வந்து 6 டிஃபரன்ஸ் 4 டிஃபரன்ஸ் தான் வின் கொடுத்ததுன்னா, இன்னைக்கு வந்து டாட் பால் டிஃபரன்ஸ் தான் உனக்கு வின் கொடுத்துருக்கு. 66 பால் 11 ஓவர் டாட் பால் ஆடி இருக்காங்க சிஎஸ்கே. அதாவது 159 டார்கெட். 158 கரெக்ட். 158 ரன் 9 ஓவர் அடிச்சிருக்காங்க, 9 ஓவர்ல. ஆமா. அப்போ வந்து யோசிச்சு பாரு, நீ எப்படி பார்த்தாலும் 200 அடிக்கிற டீம் டாங்க அப்படிங்கறத விஷயம். மெயின் தப்பு சர்ஃப்ராஸ் கானை வந்து வெளியே வச்சுட்டு உருள் பட்டேல உள்ள ஆடி அது அவுட் ஆன உடனே சர்ஃப்ராஸ் கான் இம்பாக்டா கொடுத்தா மெயின் தப்பே. அப்படி உனக்கு ஊர்வில் பட்டேல உள்ள கொண்டு வரணும்னா கார்த்திக் சர்மா வெளியில உட்கார வைக்க வேண்டியதானே? ஏன்னா 7th டவுன்ல வரவனை தூக்கி வெளியில உட்கார வச்சுட்டு இம்பாக்டா வேணும்னா 6 விக்கெட் போச்சுன்னா அப்ப கொண்டு வருவீங்களா? சம்பந்தமே இல்லாம ஃபர்ஸ்ட் டவுன் செகண்ட் டவுன் ஆடிட்டு இருக்கிறவனை கொண்டு வந்து இப்படி விடுவீங்களா? இது வந்து அதாவது லோ ஸ்கோர்னு தெரிஞ்சு போச்சு. நீ வந்து விக்கெட் ஸ்டார்டிங் உனக்கு 3 விக்கெட் போனது லோ ஸ்கோர் தான் வரப்போகுதுன்னு ஒரு அசம்ஷன் வந்திருப்பேன். அப்போ உனக்கு பவுலிங் தேவை தானே. எவனாவது அப்ப 4வது ஓவர்ல லோ ஸ்கோரிங் வரும்னு அவங்க நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனாலும் சர்ஃப்ராஸ் எடுத்தது தப்பு தான். அது ரொம்ப பெரிய தப்பு. அந்த ஒரு தப்புனால மேட்ச் மொத்தமா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அது வந்து நம்மளாலதான் கோச்சிங் ஸ்டீபன் ஃபிளமிங் எடுத்த முடிவு தான் நினைக்கிறேன். சர்ஃப்ராஸ் அனுப்பிச்சுட்டு அப்படியே பேப்பர் பேட் எல்லாம் எடுத்துட்டு அந்த பக்கம் போயிட்டு இருந்தாரு நம்மளால. அது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமான முடிவு. அதே மாதிரி கெய்க்வாட் கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு தில்லுக்கு துருன்னு ஆடி இருக்கணும் முன்னாடி இருந்தே. ஏன்னா நம்ம கிட்ட பேட்டிங் பவர் அகில் ஹுசேன் வரைக்கும் ஆடுவானுங்கிறப்போ நம்ம இது வரைக்கும் கீழே வரைக்கும் போனதே இல்லை. மேக்ஸிமம் எவ்வளவு விக்கெட் கன்சிஸ்டன்ஸா போனாலும் உனக்கு அடிக்கிறதுக்கு ஜேமி ஓவர்டன் வரைக்கும் அகில் ஹுசைன் வரைக்கும் ஆள் இருக்கு. அகில் ஹுசைன் வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அவரோட சின்ன அண்டர் 13 அண்டர் 16 வந்து அவர் பேரே லாரா அப்படிங்கிறாங்க. என்னடா நம்மளை பார்த்தா குட்டி சச்சின் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அங்க வந்து லாரா. நம்ம ஊர்ல சச்சின் தான், அங்க லாரா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற ஒருத்தனை வந்து நீ 9th டவுன் உள்ள கொண்டு வரும்போது நீ எதுக்கு அவ்வளவு டாட் பால்ஸ் ஆடணுங்கிறது எனக்கு புரியவே இல்லை. எனக்கு அது சுத்தமாவே ஐடியாவே இல்ல. அதாவது இந்த மிடில் ஆஃப் தி பிச் உள்ள கேம்ல ஆடிட்டு இருக்கும் போது ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் வந்துச்சு, கேப் இருந்தது இடையில. என்ன அந்த ஒரு மேபி அந்த அடிப்பட்டப்போ உள்ள வந்தாங்க தெரியுமா, அப்பதான் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, டே நீ 40 டாட் பால் ஆடி இருக்கடா, அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் ஐயோ மேட்ச் அப் பண்ணணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்கோர் போர்டு பாப்பாங்க ஆப்வியஸா. பட் இருந்தாலும்
ஒருத்தங்க வந்து அந்த வேக்கப் கால் கொடுக்கணும்ல. திலக் வர்மாவை பிடிச்சி வாங்க வாங்க வாங்கினால அடிக் பண்ணியா அந்த மாதிரி வாங்கியிருக்கணும்ல. வாங்கினா தானே இது பண்ண முடியும். அப்படியே அந்த வாங்கன்னு வாங்கினாலும் 180 வந்திருக்கணும். என்ன கேட்டா இந்த சீசனோட ருத்துக்கிட்ட இருந்து கேப்டன்சி வாங்கிட்டு பேட்டிங் ஒழுங்கா பண்ணுப்பான்னு விட்டுறணும். பேட்டிங் சூப்பரா ஆடுற ஒரு பேட்ஸ்மேனையும் நம்ம வேஸ்ட் பண்றோம். ஓப்பனிங்ல சஞ்சு நல்லா சாம்சன் கொண்டு வரணுங்கிறீங்க, மறுபடியும் சஞ்சு ஆரம்பிச்சிட்டீங்க. சஞ்சு எனக்கு சஞ்சு மேல எல்லாம் எனக்கு இல்ல. நீங்க கேப்டன்சி எனக்கு கேப்டன்சியே நீங்க கொடுக்காதீங்கிற ஆளு. எவங்கிட்ட கொடுக்கறது கேப்டன்சினே தெரியல. யார்கிட்ட கொடுப்பீங்க? என்னப்பா ஃபில் பண்ற ஷூஸ் பிக் ஷூஸ் பா. தோனி சும்மா கிடையாது. அல்ல ஒண்ணுமே இல்லை. இவங்க வந்து ஜஸ்ட் ரொம்ப டோனி அளவுக்குலாம் கேப்டன்சி பண்ண வேண்டாம். இவங்க இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு நார்மலா ஆனா போதும். இவங்க ரொம்ப போட்டு குழப்பிக்கலாம் வேண்டாம். முதல்ல ஸ்பின்னர்ஸ் யூஸ் அப்படி பண்ணணும் இவங்க. இல்ல, அப்படி கிடையாது. நான் இப்பவும் சொல்றேன், ஒரு 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 வெற்றி வரும்போது ருத்ரோட கேப்டன் நல்லா இருக்குன்னு சொல்றது, திரும்ப ஒரே ஒரு லாஸ்ட்காக திரும்ப கேப்டனை மாத்துங்கிறது. போன தடவை ஜெயிச்சப்பவும் நான் சொன்னேன், அது வந்து ருத்துவோட கேப்டன்சி அங்க அங்க வந்து இதாகல. எக்ஸாம்பிள் ருத்து வந்து டாஸ் போடும் போதே போன தடவை சொன்ன அப்படி நான் வந்து இம்பாக்டா கொண்டு வருது போன பிரசாந்த் டைம் வீரர் ஜெயிச்சப்ப தான். நீ தான் சொன்ன ருத்து கரெக்டா ஸ்பின்னர் கொடுத்தாங்க, அதனால ஜெயிச்சாங்கன்னு. ஸ்பின்னர் ஆமாண்டா. இன்னொரு பாயிண்ட் சொன்னேன், அதையும் நோட் பண்ண நீ. போன தடவை பை லக்கிலி அகில் ஹுசேன் வந்தா அப்படி இன்ஸ்டெட் ஆஃப் பிரசாந்த் வீரர். கார்த்திக் வந்து 18 பால்ஸ்க்கு 18 ரன்ஸ்க்கு அவுட் ஆனங்காட்டி அப்படி மாறுச்சு. ஓகேவா? லக்கிலி நிறைய விஷயங்கள் மாறுச்சு. அப்பவும் ருத்து வந்து ஒரு பேட் பிளானோட தான் இருந்தா அப்படி. அப்புறம் வந்து அந்த இல்லங்க, ஸ்பின்னுக்கு விக்கெட் அவர்லாம் விழ 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 கொடுத்தா டாஸ்லயே அப்படி. சொல்லிட்டாரு. டாஸ்லயே சொல்லிட்டாரு அகில் ஹுசேன் தான் இம்பாக்ட் பிளேயர்ன்ட்டு. இல்லையே, பிரசாந்த் வீரன் சொன்னா அப்படி. போன தடவை நல்லா போய் பாரு. போன மேட்ச்ல அகில் ஹுசேன் தான் பிரசாந்த் வீரர் இம்பாக்ட் தான் பிளேயர். பிரசாந்த் வீரர் தான் சொன்னா அப்படி. கடைசியில அகில் ஹுசேன் மாறுச்சு. அகில் ஹுசேன் தான் இம்பாக்ட் பிளேயர் சொன்னாங்க. விக்கெட் போயிட்டு இருக்கும்போது பிரசாந்த் வீர் பேடப்பா இருந்ததுனால நீ கன்ஃபியூஷன்ல இருப்ப. எனக்கு தெரிஞ்சு நீ போய் மறுபடியும் பார்த்தானா பெட்டரா இருக்கு. பிரசாந்த் வீர் பேடப்பா இருக்கும்போது ஐயோ பிரசாந்த் வீர் வராரா அப்படின்னு இருக்கும்போது தான் இல்ல அகில் ஹுசேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. அகில் இல்ல ஹுசேன் தான் ஐடியா. செகண்ட் இன்னிங்ஸ் வந்து உனக்கு பவுலிங் போடுறாங்கன்னா ஆப்வியஸா அகில் ஹுசேன் தான் நம்ம அதுதான் அதோட கான்செப்ட். பிரசாந்த் வீர் வந்து எப்படி அகில் ஹுசேனுக்கு மேல எப்படி நீ பிரசாந்த் வீர் எடுத்துட்டு வருவ? பேட்டிங், அதாவது அந்த இடத்துல பேட்டிங் வந்து அகில் ஹுசேனை விட பிரசாந்த் வீர் முக்கியம் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் வீரை பேட் பண்ணி வச்சிருந்தாங்க. அவ்வளவுதான். ஆனா பிளான் என்னன்னா, பிளான் ஏ வந்து அகில் ஹுசேன் தான் இம்பாக்ட் பிளேயர். அதான் சொல்றேன். நீ வந்து இப்போ இப்போ ருத்து மாத்தும்பீங்க, அப்புறம் சஞ்சு வேணும் இல்ல எவனா வேணும்பீங்க. கேப்டன்சி எரர் தான். கேப்டன்சி எரருங்கிறது அதை வந்து திருத்திக்க தான் செய்யணுமே தவிர கேப்டனை வந்து மாத்தக்கூடாது. அப்படி எல்லா வந்து டைமும் கேப்டன் எரர் பண்ணிட்டே இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. தம்பி 3 மேட்ச் 5 மேட்ச் தோத்துருக்காங்க. இன்னும் 6 மேட்ச் இருக்கு, ஜெயிக்கிறதுக்கு இருக்கு. 6 மேட்ச்ல 5 மேட்ச் இப்படிதான் ஜெயிக்கணும். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 மேட்ச் கதறீங்க. சிஎஸ்கே பேட்டிங் மட்டும் தான் இருக்கு, பவுலிங் யாருமே இல்ல அப்படின்ட்டு. நீ வந்து கேப்டன்சி பத்தி இப்ப ருத்து வந்து பேசுற. நான் கேக்குறேன், நேத்தன் எலிஸ் இன்ஜூர்ட் ஆகி ஸ்பென்சர் ஜான்சன் எடுத்தா, ஸ்பென்சர் ஜான்சனும் இன்ஜூர்டு. ஓகேவா? வெளில போயிட்டாரு. அழகா வச்சிருந்தது ஃபர்ஸ்ட் டவுனுக்கு வச்சிட்டு இருந்தது ஆயுஷ் மாத்ரே, இன்ஜூர்டு, வெளில போயிட்டாரு. இப்போ இந்த மாதிரி மெயின் பிளேயர்ஸ் இன்ஜூர்ட் ஆகி வெளியில போகும்போது உனக்கு எத்தனை ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம எடுத்து எத்தனை பேர்த்த காம்பினேஷன் இதெல்லாம் மாத்தி இது வந்து ஒரு ப்ராசஸ்குள்ள தானே இருக்கு. அந்த ப்ராசஸ்குள்ள இருக்க போகும்போது ஆப்வியஸா இதுல வந்து ரெண்டு ரெண்டு ஒரே ஒரு டெக்னிக்கல் எரரா, அதாவது அவங்க டீமுக்குள்ள நடந்த ஒரு எரரா சர்ஃப்ராஸா வந்து இது பண்ணது மட்டும்தான். ஓகேவா? ஆனா எனக்கு தெரிஞ்சு கேப்டன்லாம் மாத்தணுங்கிற அவசியமே கிடையாது. பவுலிங்லயும் இன்னைக்கு எரர் நல்லா இருந்துச்சு. பேக் பண்ணியே ஆகணும். லைனா ஸ்பின்னர்ஸ் ஸ்டார்டிங் அகிலேஷனுக்கு 2 ஓவர் கொடுக்கல. மிடில் ம். ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் அது கொடுத்துக்கலாம். தப்பு. இடையில நிறைய தப்பு பண்ண அப்படி. ரெண்டாவது ஓவர் அகில் ஹுசேனுக்கு கொடுக்கலாங்கிறது தப்பு. அதுக்காக மறுபடியும் அடுத்த டைம் போயிட்டு அகில் ஹுசேன் இப்போ அதை வந்து திரும்ப மறுபடியும் மாத்திக்கலாம். சரி ஓகே, நான் போன டைம் 2 ஓவர் அகில் ஹுசேனுக்கு பவர் பிளேல கொடுத்தா ஒர்க் அவுட் ஆச்சு, நான் திரும்ப இந்த டைம் அகில் ஹுசேன் கொடுக்காம ஜேமே ஒருத்தன் வச்சு ட்ரை பண்றேன். ஏன்னா அவனுக்கு முகேஷ் சௌத்ரிங்கிற ஆப்ஷன் வெளியில போனதுனால ஷட் அவுட். அவர் வந்து மைண்ட் பிளாங்க், என்ன பண்றேனே தெரியாது. அப்படிங்கும் போது சரி ஓகே நான் இது போறேன் அப்படின்னு சொல்லி போறாரு. அப்படி போகும்போது ஓகே ரைட், இனிமேல் அகில் ஹுசேனுக்கு 2 ஓவர் கொடுக்கணும், இனிமேல் தான் செட் ஆகும். உனக்கு அந்த டீமா அந்த 11 வந்து செட் பண்ணணுங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம நிறைய சிஎஸ்கே மேட்ச் வந்து ஏன் இதாச்சு இப்போ வந்து இதாகுதுன்னா, உனக்கு காம்பினேஷன் மாத்திரம், அதை தாண்டி பயங்கரமான இன்ஜுரிஸ், உனக்கு வந்து பெஞ்ச்ல இருக்கிற பிளேயரும் உனக்கு வந்து 14 கோடி எடுத்து அந்த ப்ரெஷரை தூக்கி அவங்களையும் வெளியில உட்கார வச்சுட்டாங்க. ஒரு காம்பினேஷன் கொண்டு வந்தாங்க, உள்ள கொண்டு வந்தாங்க, பர்ஃபெக்டா இருந்தது, எல்லாமே ஓகே. இப்ப அப்படி இருக்க போகும்போது ருத்ராஜ் வந்து ஃபார்முக்கே வரல, அடிக்கவே இல்லை. அந்த அந்த ஃபார்ம்ல இல்லாத ருத்ராஜ்னாலதான் இவ்வளவு டாட் பால்ஸ் வந்துச்சு. ஃபார்ம்ல இருக்கிற ருத்ராஜா இருந்தா இவ்வளவு டாட் பால்ஸ் வந்திருக்காது. ஆப்வியஸா விக்கெட் விடாம ஆடணும்னு சொல்லிட்டு எனக்கு என்னமோ வந்துட்டு இன்னைக்கு தோத்தது வந்து மிக 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 பெரிய மிஸ்டேக் இருக்கிறதுனா இம்பாக்ட் பிளேயர் மட்டும்தான். அந்த ஒரு விஷயத்த பண்ணாம இருந்திருந்தா மேட்ச் வேற மாதிரி இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், மத்தபடி எதுவுமே அந்த இம்பாக்ட் பிளேயர் வரலன்னா நீ சொல்ற மாதிரி சோகால்டு வந்து ஜேமி ஓவர்டன் பவர் பிளேல போட்டிருக்க தேவையில்லை, முகேஷ் சௌத்ரி நம்ம கூட இருந்திருப்பாரு. அந்த இம்பாக்ட் பிளேயர் வரலன்னா ஆப்வியஸா டெவில் பிரைஸ் வந்து இதாயிருந்தாலும் உனக்கு வந்து கிட்டத்தட்ட ஏதோ ஒரு இடத்துல மேட்ச் பண்ணி இதாயிருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். சர்ஃப்ராஸ் விக்கெட் போனதுக்கு அப்புறம் அவ்வளவுதான்.
ஒரு இம்பாக்ட் பிளேயர் வந்துச்சு மேபி போச்சு, முகேஷ் சௌத்ரியும் உள்ள கொண்டு வர முடியாது, டோட்டல் பிளாங்க், அவ்வளவுதான். என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஆயிட்டாங்க 28 for 3. இல்ல அந்த அப்படிதான். தேர்ட் பொசிஷன்ல வந்து டெவால் பிரேவிஸோ இல்ல சிவன் டுவே வந்திருந்தா கொஞ்சம் கரெக்டா இருந்திருக்கும். அதான் அது இம்பாக்ட் பிளேயர் எடுக்கலன்னா ஆப்வியஸ் அவங்க தானே வந்திருப்பாங்க. ஆக்சுவலா உர்வில் பட்டேலும் சர்ஃப்ராஸ் கானும் ஒரே மாதிரியான பேட்ஸ்மேன். அதுதான் தப்பான முடிவுங்கிற. இப்போ மிக 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 பெரிய, அதாவது இந்த மாதிரி எல்லாம் முடிவுகள் எடுக்காதீங்க. சிஎஸ்கேக்கு அது கிடையாது சிஎஸ்கே. அவங்களோட அந்த பிளான் ஏல ஸ்டிக் பண்ணி அழகா அந்த இதுல போறதுதான் சிஎஸ்கே. இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. எவனா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வெளியில இருந்து ஏதாவது சொல்றானா என்ன ஏது அதெல்லாம் தெரியல. தயவு செஞ்சு அதெல்லாம் கேட்காதீங்க. இன்னொரு விஷயம், ஸ்டேடியத்துக்கு வந்து டோனியோட ஒய்ஃபும் பொண்ணு வந்திருந்தாங்க. டோனியை காணோம். டோனி எங்கடா விழிச்சு வச்சிருக்கீங்க? தெரியல, அந்த ஆள் இருந்ததுனால இதெல்லாம் நடந்திருக்குமா? அங்கிருந்து இறங்கி வந்து அவளை அப்பப்பி உன்னை யார் இப்ப அவன் அனுப்ப சொன்னா? இல்ல அப்படி இப்போ அந்த தோனியோட ஆப்சன்ஸ் தெரியுதா உனக்கு? தோனி உள்ள இருந்திருந்தாருன்னா, ஏய் ஊர்வில் பட்டேல் அவுட் ஆயிட்டாருன்னு சர்ஃபராஸ் அனுப்புறீங்க, லூஸ் பேல வைங்கடா முகேஷ் சௌத்ரி வேணும்டா அப்படின்னு உட்கார வச்சிருப்பாரு. ஏய் போடா 9 பேர் இருக்கீங்களா, நீங்க அடிக்கலாம், எதுக்கு சர்ஃபாஸ் வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அடிக்க வச்சிருப்பாரு. மண்டல் தட்டில உட்கார வச்சிருப்பாரு. அது சர்ஃப்ராஸ் 0 அவுட் ஆனது ரொம்ப பெரிய புல் பேக் ஆயிடுச்சு. சர்ஃபராஸ் இருந்து நீ 200 ரன்னே அடிச்சிருந்தாலும் முகேஷ் சௌத்ரி இல்லாம நம்ம வந்து பவுலிங் பவர் பிளேல விக்கெட் எடுக்கவே முடியாது. பவர் பிளேல விக்கெட் எடுக்கலைன்னா ஜிடி ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. ஜிடில இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் 3 விக்கெட் எடுக்கிறதா விஷயம். ஜேமி ஓவர்டன் பவர் பிளே பவுலர் கிடையாது. குர்ஜப்ரீத் சிங் பவர் பிளே பவுலர் கிடையாது. நூர் அகமது பவர் பிளே பவுலர் கிடையாது. அகில் ஹுசைனையும் அன்சுல் கம்போஜியும் வச்சு நீ 6 ஓவர் போட்ட டெத்ல யார் போடுவா? அன்சுல் கம்போஜ் 18 and 20 ரெகுலரா போட்டு சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. அந்த அன்சுல் கம்போஜ் ஏன் விக்கெட் டேக்கிங்ல டாப்ல இருக்காருன்னா அவர் டெத்ல போட்டுட்டு இருந்தாரு. அவர் எங்க பவர் பிளேல போட்டு அதிக விக்கெட்ஸ் எடுத்தாரு? பவர் பிளேல 1-2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆனா அவர் விக்கெட்ஸ் எல்லாம் அதிகமா எடுத்தது டெத்ல. அப்போ நீ டெத்ல போடுற கால் இல்ல. குர்ஜப்ரீத் இடையில கொடுத்தாலும் அடி வாங்குறாரு. ஒன்னும் பண்றதுக்கு இல்ல. என்னைக்குமே ஓவர் கொடுக்காம இன்னைக்கு சிவன் டு பேக் ரொம்ப நாளா சொல்லிட்டே இருக்கிறான், ஓவர் கொடுங்க அவனுக்கு ஒரு அப்பப்ப ஓவர் 2 அப்பப்போ ஓவர் கொடுத்து கொடுங்க, வைக்கணும், 2 ஓவர் கொடுத்து கொடுங்க, பார்க்கணும். 2 ஓவர் கொடுங்கன்னு அப்பப்போ சொல்லிட்டே இருக்கிறதுக்கு உண்டான ரீசனே வந்து இதுதான். பண்ணவே மாட்டேங்கிறாங்க. 200 ரன் 230 ரன் அடிச்சாலும் கூட அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. சிவன் டு பேக் ஓவர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, நம்ம அடுத்த செஷன் போயிடலாம். இந்த மேட்சோட பிளேயர் ஆஃப் தி மேட்ச் ககிசோட என்ன அவார்டா கே- கொடுத்துருக்காங்க. இல்ல என்ன கேட்டா வந்து சாய் சுதர்ஷன் தான் நம்பர்ஸ் படி. ரபடாவும் வந்து போட்டாரு, நல்லா தான் போட்டாரு. ரபடா எடுத்த அந்த 3 விக்கெட்ஸுமே பயங்கரமான ஒரு இதுல கொடுத்தது. பட் சாய் சுதர்ஷன் தான். ஓகே, எனக்கும் சாய் சுதர்ஷன் தான் தோணுது. ஏன்னா சூப்பரா ஆடினான். அந்த ஆக்சுவலா அவனோட ஹோம் கிரவுண்ட் அதுதான். சின்ன இருந்து அங்கதான் விளையாடி இருப்பான். சூப்பரா எல்லா பாலையும் சிங்கிள் எடுத்து ரொட்டேட் பண்ணான். இனிஷியலா வந்து பெரிய ஷாட்ஸுக்கு போல, அப்புறம் கொஞ்சம் மிடில் பேஸ்ல வந்து பெரிய பெரிய ஷாட் அடிச்சான். சீக்கிரமா மேட்ச் முடிச்சு கொடுத்தான். இவன் தான் அவுட் ஆனாலும் மேட்ச் முடிச்சுட்டு தான் அவுட் ஆனான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு போயிடலாம். எல்எஸ்சி விசஸ் கேகேஆர். மொக்கையா இருக்கும்னு நினைச்ச மேட்ச் சக்கையா இருந்துச்சு. இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் 19 ஓவர்லயுமே எதுக்குடா கேகேஆர் விளையாடுறாங்க அப்படின்னு. 20வது ஓவர் வழக்கமா ரிங்கு பண்ற ஒரு வேலையை ஒண்ணு பண்ணி விட்டான், 4 6. எதுக்குடா திக்வேஷ் கொடுக்குறீங்க? பின்னாடி இருந்து திட்டுறான் ரிஷப் பண்ணிட்டு, உன் இஷ்டத்துக்கு என்னமோ பண்ணு போ அப்படின்னு சொல்லி திட்டுறான் அவன். ஃபீல்டர் அங்க வைக்காத, அங்க போடாத, தூக்கி போடு, பெரிய கிரவுண்டு, அதை ஏன் இவ்வளவு ஃபாஸ்டா போடுறான்? இறங்கி வந்து நடந்து வந்து அடிக்கிறான் ரிங்கு, மடக்கி அடிக்கிறான் 6, 4 6. கேமே மாத்தி விட்டுருச்சு. டோட்டலா கேமை மாத்தி விட்டுருச்சு. மொமெண்டம் அவங்க கையில போயிருச்சு. சரி, எனக்கு வந்து எல்ஐஜி ஸ்லோவா தான் ஆட போறாங்கன்னு தெரியும். ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு 160 ரன் ரிசர்வ் பண்ணிட்டு தட்டி 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 கடைசியில வந்து ஜெயிக்கிற மாதிரி அடிப்பாங்க. ஒரு 4 ரன் 5 ரன் வச்சு அடிப்பாங்கன்னு. ஆனா இடையில இந்த மாதிரி விக்கெட் போச்சுன்னா சோழி முடிஞ்சுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. நிக்கலஸ் பூரன் ஒரு 4 அடிச்சோடனே ஆட்டாடா நிக்கலஸ் பூரன் அடிச்சு போடுவாரோ இன்னைக்கு அப்படின்னு பார்த்தானா அடுத்து 2 பால் டாட்டா வாங்கி வைடுக்கு ரிவ்யூ எல்லாம் வாங்கி தேவையில்லாம அவுட் ஆகி போயிட்டாரு நிக்கலஸ் பூரன். பெரிய பெரிய ஆள்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸான ஆள்கள்லாம் இதை ஹேண்டில் பண்ணாதான். இந்த மாதிரி சின்ன சின்ன சேஸ்லாம் அவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. முகுல் சௌத்ரி கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அவர் அடிச்சு விட அவுட் ஆக தான் போறாரு. ஹிம்மத் சிங் வந்து கடைசியில கொஞ்சம் நல்லா தான் ஆடிட்டு இருந்தாரு. அந்த நோபால்னால அவருக்கும் அந்த நோபால் 6 அடிச்சிருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா போயிருக்கு. அந்த நோபால் 6 அடிக்கல, அது வந்து பெரிய இதாச்சு. கார்த்திக் தியாகி 5 ரன் 4 ரன் டிஃபெண்ட் பண்ணவரை கொண்டு வந்து உட்கார வச்சு சூப்பர் ஓவர்ல கொண்டு போய் விடுறீங்க. இன்னைக்கு நடந்தது எல்லாமே வந்து தலைகீழா 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 தான் நடந்தது. ஆனா ஆக்சுவலா ஒண்ணு எல்எஸ்டி ஒண்ணு மட்டும் பேட்டிங் கரெக்டா பண்றப்போ நடந்தது. அந்த ஸ்பின்னர்ஸ் 2 பேர் சூப்பரா போட்டாங்க. சுனில் நரேனும் வருண் சக்கரவர்த்தியும். இல்ல அதான் இன்னைக்கு வந்து ஒண்ணு மட்டும் கரெக்டா இப்படி பண்ணுவான் அப்படிங்கறது தெரிஞ்சு கரெக்டா நடந்தது அப்படின்னா சுனில் நாராயண் மட்டும் தான். அவர் வேலைய அவர் தெளிவா பார்த்து கரெக்டா பண்ணி விட்டு போயிட்டாரு. சிம்பிளா சொல்லணும்னா சூப்பர் ஓவர் கிங்கு நம்மளாலதான். என்ன இந்த மேட்ச் அப் இருக்குன்னு தெரிஞ்ச எதுக்குடா பூரண அதுவும் ஸ்ட்ரைக்ல ஏன்டா வைக்கிறீங்க பூரண அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சொல்லி எடுப்பேன்டா டே, எனக்கு அவனை மீடியம் ஓவர் எடுத்திருக்கேன்டா அவனை வச்சு சிபிஎல்ல சூப்பர் ஓவர்ல. அதாவது
ஒரு ஒரு முறியடிக்கவே முடியாத ரெக்கார்டு, இம்பாசிபிள் ரெக்கார்டுனா வந்து சூப்பர் ஓவர் மேடின் தான். சான்ஸே கிடையாது. அதை தான் பண்ணி கொடுத்துருக்காரு. மறுபடியும் ஒரே ஒரு ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்து அசால்ட்டா முடிச்சு கொடுத்துருக்காரு சுனில் நாராயண். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் செஷன் போயிடலாம். பிளேயர் ஆஃப் தி மேட்ச். இந்த மேட்ச்ல ஆப்வியஸா ரிங்கு சிங் தான் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் கொடுக்கணும். 5 கேட்ச், சூப்பர் ஓவர் கேட்சோட சேர்த்து 5 கேட்ச், 5 கேட்ச், எக்கச்சக்கமான 6. மேட்ச் திருப்பி போட்டது ஒரே ஆள். அதே இதுலயும் 83 சூப்பர் ஓவர்ல ரன். வந்து ஒரு 4, சூப்பர் ஓவர்ல ஒரு 4 அடிச்சு வின் பண்ணி கொடுத்ததே ரிங்கு தான். ஸோ ஆப்வியஸ்லி ரிங்குக்கு தான் கொடுக்கணும். ரிங்குக்கு தான் கொடுப்பாங்க, இன்னும் கொடுக்கல. ஓகே, நம்ம நாளைக்கு பார்க்கலாம் என்னன்னு யாரு கொடுத்துருக்காங்கன்னு. முஸ்லிம் கான் வந்து நோட்டபிள் பர்ஃபார்மன்ஸ், 5 விக்கெட், பட் எண்ட் அப் இன் தி லாஸ். நேத்து வந்து எல்லாம் 100 ரன் அடிச்சது லாஸ்ட்ல போனாங்க. ஒருத்தன் ஐபிஎல்லே முதல் முறையா 5 விக்கெட் எடுத்திருக்கிற அப்படி பாரு, அதை பத்தி பேச கூட முடியாத அளவுக்கு ஆக்கி போட்டாங்க. சரி, நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே நாளைக்கான மேட்சுக்கு போயிடலாம். ஆர்சிபி விசஸ் டிசி. ஆப்வியஸா ஆர்சிபி தான் ஜெயிப்பாங்க, பட் பார்ப்போம். டிசியோட லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல ஸ்கோர் அடிச்சு தேப்பாங்க, என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். டிசி சோக்காக ஆரம்பிச்சிட்டாங்க, அதுதான் நடக்க போகுது நாளைக்கும். ஆர்சிபி வெல் அண்ட் ட்ரூலி இந்த கேம். அவங்க வந்து ஆர்ஆர் கூட தோத்துட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஆப்வியஸா அடிச்சு ஆட போறாங்க. ஆர்சிபி ஆப்வியஸா நாளைக்கு பழக்க போறாங்க. டிசி சோக் ஆயிட்டு வராங்க. ஸோ என்னோட கணிப்பு வந்து ஆர்சிபி தான். எனக்கு ஆர்சிபி தான் ஜெயிக்கும் தோணுது, பட் டிசி ஜெயிச்சா அது வேற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆர்சிபியோட பாயிண்ட்ஸ் கீழே குறைஞ்சதுன்னா அந்த டாப் 4ல முடிக்கிற வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கைவிட்டு போகும். பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு. பாயிண்ட்ஸ் டேபிள் பத்தி பாத்தீங்கன்னா சிஎஸ்கே அடி வாங்கி 5th இருந்து 6th வந்துட்டாங்க. கேகேஆர் ஜெயிச்சு லாஸ்ட்ல இருந்து 8th வந்துட்டாங்க. எல்எஸ்ஜி எம்ஐ வந்து 10th இருந்து 9th பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. டாப் 4 அப்படியே தான் இருக்கு, எந்த கொலாப்ஸும் இல்ல. பார்க்கலாம் ஏதாவது கொலாப்ஸ் ஆகுதா, ஏதாவது மாறுதான்னு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 4th பிளேஸ் பண்ண அடிதடி தான் ரெகுலரா நடக்கும்னு நினைக்கிறேன். கேகேஆர் பாருங்க, கேகேஆர் மேல அவ்வளவு கர்ஸ் இருந்தும் ஒரு மேட்ச் ஜெயிச்சானால 8வது இடத்துக்கு போயிட்டுடா அப்படிங்கிற மாதிரி மழையினால கிடைச்ச அந்த ஒரு பாயிண்ட் வேலை செய்யுது. அந்த ஒரு மழையினால கிடைச்ச அந்த ஒரு பாயிண்ட் வந்து பயங்கரமா வேலை செய்யுது. ஆனா எல்எஸ்சி வந்து -1.106ல இருக்கிறாங்க. அதாவது ஒருத்தன் எல்லாரும் இந்த கரிச்சு கொட்டை சாப்பின்னு சொல்லுவாங்கல்ல, வேணும்டா உனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்எஸ்சி கொண்டு போய் கீழே வைக்கிறாங்க. எல்எஸ்சி அப்ரோச்சே இப்படி இருக்கு. இப்படி போச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த டீமையே தூக்கிட்டு வேற ஏதாவது கொச்சி டெஸ்கர்ஸ் மாதிரி புது டீம் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். டீம் அப்படியே இருக்கட்டும், ஓனர் மாத்திரலாம். ஓனர் தான் சொல்றேன், அந்த டீம் ஓனரே ஃபுல்லா கழிச்சு விட்டுட்டு வேற ஏதாவது ஊர் தான் வரும்னு நினைக்கிறேன். அவன் ப்ரெஷர் போடாம வந்து நீட்டா ஆடுவாங்க. அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியலையப்பா, புரியல. ஆர்சிபி நாளைக்கு 8வது மேட்ச் ஆடுறாங்க. ஆர்சிபி வர்சஸ் டிசி. டிசி 8வது மேட்ச் ஆடுறாங்க. ஆப்வியஸா ஆர்சிபி ஜெயிச்சு இன்னொரு 2 பாயிண்ட் எடுத்து அதே இடத்துல தான் இருக்க போறாங்க. டிசி அதே இடத்துல தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.